தமிழ் தேசிய பேரவை தமிழ்நாட்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளுக்கு பொருத்தமான சமஷ்டி அரசியலமைப்பை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விளங்கப்படுத்துவது, தங்களுடைய கோரிக்கைகளை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது, அதன் மூலம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது, அல்லது தமிழ் மக்கள் சார்பாக இந்தியா செயற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டை ஒரு உந்துதலாக மாற்றுவதற்கான முயற்சியினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவருடைய தலைமையில் அவருடைய கூட்டணியான தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு பயணமாக இருக்கின்றார்கள். உண்மையில் இது தமிழ்நாட்டுடன் இந்த தலைவர்களுடனான சந்திப்பு இருக்க போகிறதா, அல்லது இதனையும் கடந்து டில்லிக்கு சென்று இந்திய மத்திய அரசின் ஆளும் எதிர்க்கட்சிகளையும் சந்திக்க போகின்றார்களா? உண்மையில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் டில்லியில் சென்று அனைத்து கட்சிகளையும் சந்திப்பது என்பதும் இங்கு முக்கியமான ஒன்று. இதுவரை காலமும் வெளிநாடுகளிடம் சென்று இவ்வாறான சந்திப்புகளை மேற்கொள்ளாத தமிழர் தரப்பு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இவ்வாறான முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அதே போன்று பசுமை இயக்கம் ஐங்கரநேசன், அதே நேரம் வேறு சில சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய பேரவை என்ற ஒன்றை உருவாக்கி அதனூடாக உள்ளூராட்சி சபையில் தேர்தலை சந்தித்தார். ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் இணங்கப்பட்ட ஒரு கூட்டாக தமிழ் தேசிய பேரவை இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய பேரவையினர் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதே நேரம் அதனுடைய செயலாளர் சில்ராஜா கஜேந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் காண்டிவன், சட்ட ஆலோசகர் சுவாஸ், தேசிய அமைப்பாளர் சுரேஷ், அதே நேரம் பசுமை இயக்கத்தின் சார்பில் ஐங்கரநேசன் போன்றோர் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் திமுகவினுடைய தலைமை, அதே போன்று எதிர்க்கட்சியைச் சேர்ந்த இபிஎஸ், சீமான், அண்ணாமலை, திருமாவளவன் போன்றோர்களை இவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்பது இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய அரசியலமைப்பை, அது ஒற்றையாட்சி கொண்ட ஒரு புதிய அரசியலமைப்பாக வருகின்ற பொழுது அதனை எதிர்ப்பதற்கு இந்தியா துணை நிற்க வேண்டும் என்பதும், தமிழர் தரப்பினுடைய ஒருமித்த கோரிக்கை என்பது சமஷ்டி. ஆகவே சமஷ்டியை வலியுறுத்திய ஒரு தீர்வு வருவதற்கு இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும், அதற்கான ஒரு உந்துதலை தமிழ்நாடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்களுடைய சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரைக்கும் வெளிவந்த செய்திகளும் அப்படித்தான் கூறுகின்றது. இது தொடர்பில் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்தேன், அது பலனளிக்கவில்லை. எனினும் உண்மையில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் இந்தியாவை எந்த அளவு தூரம் சென்று சந்தித்து பேசுகின்றார்கள்? இதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை டில்லிக்கு வருமாறு இந்தியா அழைப்பு விடுத்த போது அங்கு செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இதற்கு முன்னர் அதிக காலம் பேசப்பட்ட ஒரு விமர்சன ரீதியான கருத்து. எனினும் அதனை கடந்து தற்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், நான் நினைக்கின்றேன், ஒரு 10 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இந்தியாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்தியா என்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு சென்று தங்களுடைய ஆதரவுகளை பெற்றுக்கொள்வது என்பது பொருத்தமானதா, அல்லது டில்லிக்கு சென்று ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பில் கேள்விகள் இருக்கின்றன. எனினும் தமிழ்நாடு என்பது இதுவரை காலமும் ஈழத்து தமிழ் மக்களினுடைய கட்சிகளுடன் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈழத்தின் இறுதி யுத்தத்தின் பொழுது நேரடியாக ஆதரவு வழங்கியது, கருணாநிதி துரோகி போன்ற வாசகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அதே போன்று ஈழ விடுதலை போராட்டத்திற்கு எதிரான மனநிலையை கொண்டவர் ஜெயலலிதா போன்ற கருத்துக்கள் இருக்கின்றன. எனினும் ஜெயலலிதா இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றினார் தமிழக சட்டசபையில். அதுபோன்ற விடயங்களும் இருக்கின்றது. எனினும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஈழத்து அரசியலுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் இருந்ததில்லை. ஆனால் முன்னொரு காலத்தில் அமிர்தலிங்கம், செல்வநாயகத்தின் காலத்தில் மிக நெருங்கிய தொடர்பு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடன் இங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு இருந்திருக்கின்றது. மிக நெடுமையான கூர்மையான சந்திப்புகள், பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கின்றன. அதன் பின்னரான இயக்கங்களினுடைய காலத்திலும் இயக்கங்களுக்கு நேரடி ஆதரவுகளை திராவிட கழகங்கள் வழங்கியிருக்கின்றன. திராவிட கட்சிகளுடன்
மிக நெருங்கிய தொடர்புகளை தமிழீழ போராட்ட ஆயுத படைகளாக இருந்த புலட்டாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், விடுதலை புலிகளாக இருக்கலாம், ஈரோஸாக இருக்கலாம் போன்ற அமைப்புகள் பேணி பாதுகாத்திருக்கின்றன. அந்த தொடர்புகள் இருந்து வந்திருக்கின்றன. எனினும் இந்த தொடர்புகள் அனைத்தும் ஒரு முற்றுப்பெறுகின்ற பகுதியாக முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலையுடன் அந்த தொடர்புகள் ஏதோ ஒரு வகையில் மட்டுப்படுத்தப்படுகின்றது. அதன் பின்னர் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புகளும் மிக நெருங்கிய தன்மை என்பது இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு முன்னர் இருந்த செல்வநாயகம் அமுதலிங்கம் காலம் என்பது டில்லியுடனும் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்ட ஒரு காலமாக இருந்திருக்கின்றது. இந்தியாவில் அனைத்து கட்சிகளை கூட்டி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவராக அமுதலிங்கம் இருந்திருக்கின்றார். எனினும் அதற்கு பின்னரான காலத்தில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தொடர்பில் இந்தியாவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அங்கு தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நிலையில் ஈழத்தமிழ் கட்சிகளோ ஈழத்தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கவில்லை. தற்பொழுது ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுவது என்பது வரவேற்கக்கூடிய விடயம். இந்த முயற்சி தமிழ்நாட்டுடன் நின்று விடாமல் அதனையும் கடந்து டில்லிக்கு சென்று டில்லியில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பிஜேபியை சேர்ந்தவர்களை சந்திப்பது, அதே நேரம் எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து சந்திப்பது, அதனை கடந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரபல்யமான கட்சிகளுடன் தொடர்புகளை பேணுவது, இந்தியாவின் கல்வி சமூகத்துடன் மிக நெருங்கிய தொடர்புகளை ஈழத்து தமிழ் மக்கள் தொடர்புகளாக பேணுகின்ற பொழுது இலங்கை விடயங்கள், இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், எதிர்நோக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் இந்திய பல்கலைக்கழகங்களில் இங்கிருந்து செல்கின்ற அரசியல்வாதிகள் பேச்சுக்களை பேசுவதன் ஊடாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை இந்தியாவுக்கு மிகவும் வலிமையாக எடுத்து கூற முடியும். அடுத்த சந்ததியினருக்கும் இந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சியை கொண்டு செல்ல முடியும். தமிழ்நாட்டுடன் மிக நெருங்கிய தொடர்புகளை பேண முடியும். இந்திய ஊடகங்களில் இலங்கை பிரச்சனைகள் தொடர்பில் பேசப்படுகின்ற பொழுது இந்திய வெளியுறவு கொள்கையில் ஏதோ ஒரு வகையில் தாக்கம் செலுத்துவதற்கு இந்த விடயங்கள் காரணங்களாக இருக்கலாம். இந்தியாவினுடைய ஊடகங்களில் மிக பிரபல்யமான ஊடகங்களாக இருக்கின்ற ஊடகங்கள் தமிழ் மக்களினுடைய விடயங்களை பேசுகின்ற பொழுது அது இங்கிருக்கின்ற தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளையும் தொடர்பு கொள்ளும். இந்தியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள், அதே போன்று இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் போன்றவருடனும் தொடர்பு கொள்ளும். இந்த தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது பரிமாற்றப்படுகின்ற கருத்துக்கள் என்பன மிக முக்கியம் வாய்ந்த கருத்துக்களாக அமையும். ஆகவே இது தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த வருடம் சட்டசபை தேர்தலை தமிழ்நாடு எதிர்நோக்குகின்றது. இதன் பொழுது விஜய் எந்தளவு தூரம் தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்துவார், விஜயினுடைய ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சார்பில் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடன் இந்த தரப்பினர் சந்திப்பை மேற்கொள்வார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. எனினும் சீமானை இவர்கள் சந்திப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சீமான் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தொடர்பில் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்ற ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றார். அவர் பல்வேறு விமர்சனங்கள் அவருடைய அரசியல் கருத்துக்களில் இருந்தாலும் அதனை தாண்டி ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கின்றவர் சீமானாகத்தான் இருக்கின்றார். அதே நேரம் தமிழ்நாட்டின் ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இந்த கழகங்களுடன் மிக முக்கியமான அமைச்சர்களுடன் எந்தளவு தூரம் இவர்கள் சந்திப்பை மேற்கொண்டு தொடர்ந்தும் பேணப்போகின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி. இந்த முயற்சி என்பது வெற்றியளிக்கப்பட வேண்டும். இந்த முயற்சி என்பது தொடர்ந்தும் கைகூட வேண்டும். இவ்வாறான முயற்சிகளை ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள், சிவில் சமூகங்கள் அதனை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். எல்லா தரப்பும் இந்தியாவுடன் இவ்வாறான ஒரு உறவு நிலையை பேணுகின்ற பொழுது பல்வேறு விடயங்களுக்கு இது சாதகமான ஒரு பதிலாக இருக்கும். மிக குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனை என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய தூதுவரகத்தை அகற்றுவோம் என்ற வரைக்கும் சென்றிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கூட இந்த விடயங்கள் இந்தியாவுடன் கையாளப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரதிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எங்களுடைய குரலாக இந்தியாவில் ஒலிப்பது என்பது தமிழ் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.